பொக்கவாயெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ போடலாமா வேண்டாமான்னு ஒரு டபுள் மைண்டாகவே இருந்தது. பட் ஆனால் எனக்கு யூடியூப் சேனலில் வந்துட்டு இது மாதிரி கேன்சர் சர்வைவர் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் திருப்பூர், தஞ்சாவூர், பாண்டி, விழுப்புரம் அவங்க இருந்தெல்லாம் கூட எனக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கூட ஏன்னா நிறைய பேர் இருக்கோம் சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற வேற ட்ரீட்மெண்ட் என்ன நாலேஜ் அது மாதிரி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஈகிள் குயின்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப் நேம் கூட. ஸோ அதில் இன்னொரு ஃப்ரெண்டு அதில் வந்து நான் இது மாதிரி பல் பிடுங்கிருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோ ஷேர் பண்ணதுமே அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நானும் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ரூட் கேனல் பண்ணணும், கீமோதெரப்பி முடிஞ்ச உடனே போகலாமா இல்லையான்னு டவுட் இருந்தது. இப்போ நீங்களும் அதே சேம் ப்ராப்ளம் போட்டிருக்கீங்க, என்னாச்சு என்னன்னு கேட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஸோ இது மாதிரியும் கீமோதெரப்பியில் இருக்கவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் போகலாமா வேணாமான்னு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பல்லு ட்ரீட்மெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 பல்லு சென்ட்ரலில் இருக்க 2 பல்லு வந்து போன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஸோ அதை ரூட் கேனல் பண்ணி ஒரிஜினல் பல்லே ரூட் கலர் பண்ணி கேப் போட முடியாது சொல்லிட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்க 2 பல்லையும் வந்துட்டு ரூட் கேனல் பண்ணி அதை வந்து பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கு கேப் போட்டு சென்ட்ரலில் இருக்க 2 பல்லும் கவர் பண்ணுவாங்களாம். ரூட் கேனல் பண்ணுறதுக்கு ஒரு பல்லுக்கு வந்து 5,000 rupees. ஸோ 2 பல்லுக்கு 10 அண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கேனல் பண்ண 2 பல்லு ப்ளஸ் சென்டரில் இருக்க 4 பல்லுக்கு ஈச் டீத்துக்கு வந்து 5,000 rupees. ஸோ டோட்டலாக 30,000 ப்ளஸ் அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் வந்தது எல்லாம் சேர்த்து 35,000. பல்லும் இந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ சின்னதாக இருக்கும் போதே பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நவடேஸ் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, எனக்கு அந்த பல்லு கட்டிட்டு இருக்குது அது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. ஸோ நாக்கு போய் படுறதுனால ஃப்ளூயண்ட் சரியாக வர மாட்டேங்குது. அதனால தான் வேர்ட்ஸ் எல்லாம் இடையில அப்பப்போ கொஞ்சம் மாறி மாறி வருது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஃப்ளோ கரெக்டாக பேசுகிறதுக்கு. பல்லு இல்லாமல் என்னோட பொக்கவாய் ஃபோட்டோ அழகாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அழகுங்க நான் தான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேனே, அழகுங்கிறது நம்மளோட அவுட்டர் லுக் இல்லை, நம்மளோட நம்பிக்கை தான். ஓகே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.